25 வயசு 27 வயசுல குழந்தைங்க இருந்திருந்தாங்கனாலும் அவங்கள கும்பராசி நேயர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெற்ற பெற்றோர்களுக்கும் இதே நிலைமை தான். அப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து சௌகரியம், ஒருத்தருக்கு வந்து சௌகரியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது இல்லையா? அநேகமாக அந்த கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு கொஞ்சம் ஏழரை சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக ஜென்மச்சனியாக இருந்தது. எந்த சுற்றுமே, முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி, மூன்றாவது சுற்றாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் அந்த கும்பராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கடினமான அமைப்பை கொடுத்தது. கூடவே இந்த குருவும் போயிட்டு உங்களுக்கு 2-11 குடையும் குரு லாப தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்குறவே 4ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிறதும், தனத்தை கொடுக்குறவனும் தனத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மறைஞ்சுக்கிறதும். இப்போ இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு 6ல் போய் மறைஞ்சுக்கிறது. அப்போது இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதார தட்டுப்பாட்டை கண்டிப்பாக கொடுத்திருக்கும். திருமணத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமண தடையை உருவாக்கி இருக்கும். ஏழரை சனி பொதுவாகவே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் வந்து பெரிய ஒரு நன்மையான காரியமும் அல்ல. பல பேர் வந்து ஏழரை சனி இருந்தால் பொண்ணுக்கு தான் இருக்குது, மாப்பிள்ளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்பில் எல்லாம் செஞ்சு வச்சிடுறீங்க. ஆனால் அந்த ஏழரை சனி உள்ள அந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை தருகிறது இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மச்சனியில் செய்யக்கூடிய கல்யாணம். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க தான் போகிறாங்க. மாப்பிள்ளை வந்து அவர் வீட்டில் தான் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு குடித்தனம் போனால் அது வேறு விஷயம். மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்குறோம். நம்மளுடைய சாஸ்திரமே எப்படி தானே. அப்போ இந்த பொண்ணு அங்கே போயிட்டு ஏற்கனவே சந்திரனோடு அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி அதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏற்கனவே சனி சந்திரனுடைய அமைப்பில் ஜாதகர்கள் இருந்தால் ஏழரை சனியுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அந்த பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு கடுமையான பலனை தந்தது நிதர்சனமான உண்மை. சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரு லாபாதிபதியும் தனாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் போய் 4ஆம் இடத்துல மறைகிறது அப்படின்றது வந்து 2 இடத்துக்குமே 3லையும் 6லையும் மறையலாம். அது வந்து கொஞ்சம் கடுமையை கொடுத்த ஒரு பலன் தான். இருந்தாலும் அவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது. இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஏதோ சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மற்றவங்களாம் இருந்திருக்கீங்க அப்படின்றதில் வந்து நிதர்சனமான உண்மை தான். அப்போ 8ஆம் இடத்துக்கு பார்வை செலுத்திய குரு, 10ஆம் இடத்திற்கு பார்வையை செலுத்திய குரு, 12ஆம் இடத்திற்கு பார்வையை செலுத்திய குரு இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அருமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு காலம். நல்லா இருக்கும். இப்போ ஏழரை சனியும் அதனுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, அதுவும் குருவனுடைய வீடு தான். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.